நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். அரசியல் வெட்டி பேச்சு. இந்த அரசியல் வெட்டி பேச்சில் பல்வேறு தரப்பட்ட செய்திகள் உங்களிடத்துல பேசுறதுக்காக நான் காத்திருக்கோம். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் கொட்டி கிடக்கு. நாங்கள் ரொம்ப லேட்டு பிகேப் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சிக்கிட்டு சப்ஸ்கிரைப் படிச்சு விடுங்க. ஆமாம், சரி. இப்போ நம்மளுடைய முதல் கட்டமாக இப்போ இணையதளம் முழுக்க பேசும் பொருளாக என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய அக்கா காளிமார்களை எப்படியாச்சும் கைது பண்ணிருங்க. நீங்கள் கைது பண்ணினாதான் நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கே போவோம். கைது பண்ணா தான் சாப்பிடுவோம் சொல்லி உடன்பிறப்புகள் ஐநா கூட்டங்கள் ஒத்த காலில் ஒத்த விரல நின்றுக்கிட்டு இருக்காங்க. தவம் இருக்கிறாங்க. அவங்க ரயில் போராட்டம் பண்ண போகிறாங்களாம். பாளையங்கோட்டை சிறையினிலே அந்த மாதிரி ரயில் போராட்டம். ரயில் வர தண்டவாளத்தை தலைப்பாங்களா? இல்லை அது தலைவன் எவ்வளி தொண்டர் வழி. எனக்கு ஒரு நாள் ஆசைங்க. என்ன ஆசை? அழகை ஊப்பி உண்மையிலேயே ட்ரெயின் வர்ற அந்த ஸ்டேஷன்ல உண்மையிலேயே நானும் அப்படி சொன்ன உடனே நான் நினச்சிட்டாங்க ரொம்ப ஆசைன உடனே ஒரு பெரிய தலைவர் இருக்காரு, நான் சில பல பொண்டாட்டி கட்டியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதை மாதிரி இதுக்கு ஆசை போயிட்டீங்கன்னு பார்த்தேன், தலைவன் வெளியே போயிட்டீங்கன்னு பார்த்தேன். சரி இல்லைங்க, நான் இடுப்பு கிளி திமுக அவங்க அப்படி கிடையாதுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரோம்னா, கழக கண்மணிகள் நீங்க சொன்ன மாதிரி ரயில் மறியல் போராட்டம் பண்ண போறாங்க. என்ன அப்பயாவது உண்மையிலேயே போராடுவாங்களா? ட்ரெயின் வராத தண்டவாளத்தில் நிற்பாங்களா? டவுட்டா இருக்கு. சரி, இப்போ என்னன்னா போடுறாங்க, அதாவது காரணம் இல்லாம இருக்காது. காரணம் கண்டிப்பாக இருக்கும். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கதிரானந்தன் ஒரு அரை மண்டலம் சுற்றி கிடக்கு. அவர் இந்த மணல் வியாபாரி பையன், அவரே பிடிச்சிட்டே மணல் வியாபாரி பையன். நல்ல வயசு காலத்துலயும் காலில் போட்டுருக்க சூ இப்ப 20,000 ரூபாயாங்க. அதையும் 40 லட்சமாங்க. அப்படியாங்க? அவருக்காரு இல்ல, அவர் பிஏ காரேவா 40 லட்சம். இவரு கம்ம இருக்காரு, அதை விட விலை கூடக்காரு என்கிட்ட அப்படிங்க. அப்படியா? ஆனா நம்ம முதலமைச்சர் உண்மையிலே டம்மி பீஸுங்க. டம்மியாலதாங்க ஓடிக்கிட்டு டம்மி பீஸுங்க. அவருக்கு சொந்தமா கார்ல அவரே ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் கார்ல ஓட்டுறாரு, சவுக்கு சங்கர் சொல்றாப்ல. ஆனா பாருங்க, அந்த மணல் திருட எத்தனை கோடிக்கு காய வச்சிருக்காங்க. லிப்ஸ்டிக் வாங்க. அதேதான் அப்ப சொல்றீங்க நீங்க. அவருடைய பையன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 1000 ரூபாய்க்கு என்ன நீங்க நல்லா பளபளன்னு இருக்கீங்க, லிப்டிக்லாம் போட்டிருக்கீங்க, பான்ஸ் பவுடர் போட்டிருக்கீங்க, ஃபெரல் போட்டிருக்கீங்க, 1000 ரூபா வந்திருக்கா, மண்ணல்ல காசு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பொறுக்கித்தனமான ஒரு கூமுடத்தனமான ஒரு மங்குனித்தனமான பெண்களை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு அயக்கியத்தனமான பேச்சை பேசுறார். இப்போ இதே வார்த்தை சுந்தரவழியை பற்றி கேட்பாங்களா? சுந்தரவழி நீங்க மேக்கப் என்னங்க, அவங்க மேக்கப் பண்ணல, நீங்க சொல்லுங்க. சத்தியம் நீங்க பத்தி பேசக்கூடாது அப்படி சொல்லுங்க. நைட் 2 மணிக்கு பெரியார் கிட்ட அப்படின்னு ட்வீட் போட்டு நடத்துல பெரியார் அந்த மாதிரி ஆளுகிட்ட பத்தி பெண்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆட்டத்துல எங்க அரசியல்வாதிகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன 2 சீட்டு பிச்சை எடுக்கிற காமெடி பீஸ்ல பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சரி அவங்க பத்தி பேச என்னன்னா, இப்படி பெண்களை பத்தி இது கொச்சை கிடையாது. அத இவரோட அப்பா இருக்காரு பாருங்க, யாரு இவரே எப்படின்னா ஒரு அப்பா. ஆமா, சொன்னீங்கல்ல, திருடனுக்கு தாத்தா லிப்ஸ்டிக் வாயன் இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அம்மாவுக்கு 1000 ரூபா, மவளுக்கு 1000 ரூபா வாயன்னு போச்சுடக்கூடாது. லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்காருன்னு பலர் போடுறாங்க கமெண்ட்ல. இணையதளத்துல நம்ம சொல்றோம், சொல்லுதான் நம்ம இணையதளத்துல எடுக்கிறத எடுத்து போடுறோம். பதிவு இணையதளத்துல திரும்ப உங்ககிட்டே கொடுத்துருந்தோம். அவ்வளவு கொடுத்துருந்தோம். என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவரு அம்மாக்கு 1000 ரூபா, அப்பாக்கு 1000 ரூபா. அதையும் சொல்லியிருக்காருங்க ஒரு வீடியோல. அதையும் சொல்லிட்டா தெரியுங்களா? ஒரு முத்தமிழறிஞர் பையன் வேற சொன்னாப்லையா, காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம் போட்டு பேர் வாங்கிட்டாரு. நான் வாழ்நாளுக்குள்ள எங்க அப்பா வேற பேர் வாங்கி சம்பாதிச்சாரு, எனக்கு ஒரு பேர் வரணும். நம்ம அண்ணன் சொன்ன திட்டு போய் கதை மாதிரியே போகுது, வயசான திட்டு போய் மாதிரி வேற கதைங்க. சரி, அது ஒரு கதை தான். என்ன ஆச்சு, பேர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காப்ல. கேட்ட உடனே நம்ம ஆளு வந்திருக்காப்ல, என்ன நீ ஏதோ செய்யணுங்கிற, என்ன செய்யணுங்க, காமராஜர் எதனால பேர் வந்தது, சாப்பாடு போட்டாரு பள்ளிக்கூடத்துல, நானும் சாப்பாடு போட்டுறேன் காலையில அப்படின்னு இருக்காப்ல. அவர் மதிய உணவு திட்டம் இருக்கு, நம்ம காலை உணவு திட்டத்தை தந்த தலைவர் நம்மள புகழ்வாங்கல்ல அப்படின்னு இருக்காப்ல. இந்த ஆளு சும்மா இருக்காம அது ராத்திரிக்கு சப்பாத்தி வச்சு கொடுத்துட்டு கொண்டு விட்டுனா சுரேன் அவங்க பிள்ளையா பெத்து போட வேண்டிய மட்டும் தான் இருக்கும். அது எங்க வச்சு பேசுறாரு? தென் சென்னை வேட்பாளர், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி, பெண்கள் உரிமை கொடுக்கக்கூடிய கட்சி, என்ன உட்காந்துக்கிட்டே பேசிக்கிட்டு ஒரு செல்ல சிரிச்சு விடுவாப்ல அப்படின்னுட்டு ஒரு கூட்டம் அதே முட்டு கொடுப்பாங்களா. அவர் அப்படிப்பட்ட ஆளுங்க. பெரியாரை பார்த்தவர், கருணாநிதியை பார்த்தவர், எம்ஜிஆரை பார்த்தவர், ஜெயலலிதா பார்த்தவர், எடப்பாடியை பார்த்தவர், முதலமைச்சர் பார்த்த ஒரே ஒருத்தர் அவர் தான். இந்த காலையில் டிஃபன் போட்டால் எப்படி இருக்குன்னாரு, நல்லா இருக்கும் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா தப்புன்னு சாப்பாடு போட்டால் சாப்பிட்றாங்க. இப்போ நான் சொன்னேன், தம்பி காலையில் டிஃபன் போட்டுடுறேன், பசங்க சாப்பிட்டுடுது, ஓடி வருது, அவங்க அம்மா கூட்ட கூட எது கஞ்சி குடிக்கிறாடி, எங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி பூரி அப்படி வருது,
சாப்பிட்டுடுது. மத்தியானம் 2 முட்டையோட சாப்பிடுது. இந்த ராத்திரியில் ஏதாவது என்ன பேசாமல் இருக்கணும். நீங்கள் வேறு இருக்கிற பொருளாதாரத்துக்கு பேசாதீங்க. அது இல்லை தம்பி, ஆளுக்கு ஒரு டிஃபன் கேரியர் வாங்கி கொடுத்தா பசங்கிட்ட போகும்போது ஒரு 5 சப்பாத்தி சுட்டு ஒரு சட்னி போட்டு அனுப்பிச்சா போசிங்கன்னா அதுங்களும் சாப்பிட்டுக்கிட்டு அங்கே அம்மாளுக்கு 2 கொடுக்காதுங்களா? அண்ணே நீங்கள் இதெல்லாம் கேட்டு கடுத்துடாதீங்கண்ணா. இல்லை அதை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, ராத்திரி சாப்பாடு பகல் சாப்பாடு நம்மளுது. அவன் வேலை என்ன? ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். பெரிய தலைவர் கூட பழகிருக்காருல, அப்படிப்பட்ட இருக்கிறனால பெரியார் கூப்பிட்டு வச்சு நீ என்ன நாட்களே நீ சூத்திரம் தான் அப்படின்னாராம். ஏங்க அவர் மட்டும் இல்ல, எல்லாரும் கேட்பாரு. அவர் பையன் கதிரானந்த சீட்டு வாங்கும்போது கூட நீ என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டுதான் ஸ்டாலின்ல சீட்டு விட்டுருவாப்ல. ஏங்க என்னங்க காமெடி பண்றீங்க? ஏங்க உண்மையிலே சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ பேசினாரு அந்த ஆளு வேற. ஏங்க நீ காமெடி பண்ணுங்களா? துறைமுருகன் என்ன ஆளுக்காக அந்த பையன் இருப்பாரு, நீங்க என்ன கனிமொழி மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? உண்மையிலே முத்தமிழருக்கு தெரியாம கேட்டிருக்காப்ல, நிஜமா வீடியோ இருக்குதுங்க அதுக்கு கேட்டிருக்காப்ல. நீங்க இது கனிமொழி நாடாரு ஸ்டாலின் வேற ஜாதி மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. பதவி இனிப்பா இருக்கு சுத்த தமிழங்க அவன் என்ன இருந்தாலும். ஆமாங்க துறைமுருகன் நம்மாள் தானே. அப்படின்னா அவர் வேலூரை பட்டி கொடுக்க நம்மாள் தானே. திருடி விற்காரு. சட்டமன்றத்துல கேட்ட உடனே அதெல்லாம் மாநில கொள்கை ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிலாம் ஒன்றும் திருடிட்டு போலியே அப்படின்னு சொன்னார். கம்மியா போன சொன்னார். இதனால அவர் வேற ஆளார இருப்பாரோ டவுட்டா இருந்தது. அது இருப்பாங்க. அது எப்படின்னா அந்த பாசம் இல்லை என்ன பட்டுக்கலாம இருப்பாங்க. அதுல டவுட்டா இருந்துங்க. ரொம்ப நாளா முத்தமிழறிஞர் கூட வச்சிருந்தாருன்னா இப்போ இவர் தமிழரா இருக்க முடியாதுல்ல. இல்ல தெரியலங்க. குற்றங்கள் குழப்பமா. சரி, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அவர்கள் வந்து இது மாதிரி பேசும்போது இப்போ நம்ம போகிற போக்கில் பேசுவோம். பெரிய அறிவாளிக்கு பிறந்தவன் புரியுதா உங்களுக்கு? போகிற போக்கில் பேசிட்டு போகும் தெரியுமா? அந்த மாதிரி போகிற போக்கில் வந்து ஒரு சாதாரண வார்த்தை அந்த மாதிரி போகிற போக்கில் பேசுறது தான். இப்போ யூடியூப் போட சொல்லுவோம் 2 செகண்டுக்கு பிறந்தோம். போகிற போக்கில் சொல்கிறது தானே மெட்டி வலின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி போகிற போக்கில் ஒரு வார்த்தையாக வந்துருச்சு. மெட்டி வலிக்கு வேற பெண் குழந்தை பிறந்திருக்கான். எல்லாரும் வாழ்த்துக்கள் போட்டுருங்க கமெண்ட்ல. அதை வேற ரொம்ப வாழ்த்துக்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். சரி, அதெல்லாம் நம்ம வாழ்த்துக்குவோம். அந்த பிள்ளைகிட்டையாவது நீ எப்படி சம்பாதிக்கிற, உழைச்சி சம்பாதிக்கன்னு சொல்லு. சரி, வீடியோ வேற சொல்லிடுவாங்க ஃபேமிலியில் வேண்டாம். சரி, என்ன வாழ்த்து சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டோங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அக்கா காளிமார்கள் வந்து பேசினதுல வந்து இந்த 1000 ரூபாய் பிறந்தவங்க சொல்லிட்டாங்க. உடனே பெண்கள் உரிமை தொகை, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி, நீங்க வந்து எப்படி கொச்சைப்படுத்துறீங்க பேசுறீங்க, அது உரிமை தொகைன்னு சொல்றாங்க. அது உரிமை தொகை இல்ல, கலைஞர் உரிமை தொகை. கரெக்ட், கலைஞர் உரிமை தொகை பேர மறந்துடும். கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு பேசுறாங்க. உரிமை தொகைன்னா ஓட்டு போடுற இடத்துலாம் போயிட்டு 1000 ரூபா நல்லா இருக்கா, 1000 ரூபா வாங்கினீங்களா, எதுக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி போய் சொல்கிறீங்க? அது உரிமை தொகை தானே. உடனே பிச்சை கட்டமா வாங்க, பிச்சை கட்டமா எங்கள் வீட்டில் அவங்க நீங்கள் கேட்டிங்களாங்க, எங்கள் 1000 ரூபா கொடுங்க கட்டிங்களா? 1000 ரூபா பணம் கொடுதாமா? 1000 ரூபா பணம் வருதுங்க. காய்ச்சலத்தை மறக்க மாட்டோங்க. போன 5 வருஷமா உங்களுக்காக ஓட்டு போட்டு இந்த கூமட்ட மக்களை என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், உங்களை மாதிரியே நான் இந்த கொடியை நட்டு இந்த கம்பத்துல இருந்து எல்லாமே நான் செஞ்சேன். 18 வருஷமா உங்களோட இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இனிமேல் என்ன செய்ய போறீங்க? இருங்க, உங்களுக்காக நான் பாக்குறீங்க. நான் கேட்கறேன், இப்ப எம்பி நான் கேட்கறேன், நேரடி கேட்கறேன். உங்களுக்கு எல்லாம் கேட்கலையே, எங்களுக்கு போர் பிரச்சனையா உங்களுக்கு கேட்கறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு விஷயத்தையும் கேட்கறேன். இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் கேட்கறேன். அதனால என்னப்பா கட்சி எதுவா இருக்கு போது நான் பொதுமத்தான் கேட்கறேன். நீங்க ஏன் சொல்லிட்டு வரீங்க? உங்களுக்கு சொல்ல முடியாது, எப்படி தான் நம்ம நேரம் பேச முடியும்? நீங்க போதும் போதும் சொல்றீங்க, உங்களுக்காக நான் பார்க்க முடியுமா? நீங்க உள்ளூர்காரங்க, அவங்க உள்ளூர்காரங்க, அவங்க தான் ஓட்டு போடுறேன் தெரியுமா? பிரச்சனை கட்சி ஏடிஎம் பிஜேபி அது தேவையில்லை. பொது ஓட்டு சொல்றேன் இல்லைங்க. 4 பேர் வந்து கேட்கறாங்க, எந்த கிட்ட கேட்கறாங்க சொல்லுங்க. இப்ப அவங்க இன்சார்ஜ்ல நீங்க வர்றீங்க, நாங்க உங்களை நம்பி ஓட்டு போடுறோம். ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க வந்து இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க, இனிமேல் என்ன செய்ய போறீங்க? நீங்க பிரசிடண்டா இருந்து செய்ய வேண்டியது செய்றீங்க, எம்பியா இருந்து என்ன செஞ்சீங்க? நம்ம தொகுதிக்கு என்ன செஞ்சீங்க? இந்த ரோட்டை பாருங்க, ஒரு நிமிஷம் இந்த ரோட்டை பாருங்க, நாளைக்கு போய் விழுந்தா தீண்டு வச்சு அன்னைக்கு மட்டும் நீங்களே சொல்லுங்க.
செய்ய முடியல. 10 பேருக்கு ரோடு போட்டீங்களா? இன்னைக்கு 5 வருஷமா இன்னைக்கு வந்திருக்கீங்க ஊருக்குள்ள. உள்ளூர்காரங்க ஓடு போட்டு நம்ம யாருமே கேட்கல, நீங்களா தான் சொன்னீங்க. அது என்னமோ வாம்பிட்டு கொடுக்க மாதிரி பேசுறீங்க. நம்மளா டிவி கேட்டோம், நம்மளா மிக்ஸி கேட்டோம், நம்மளா கிரைண்டர் கேட்டோம், நம்மளா சைக்கிள் கேட்டோம், லேப்டாப் கேட்டோம். நீ இலவச பொருளை கொடுத்த, அதுல கமிஷன் அடிச்ச. இப்போ 1000 ரூபா நீ வந்து கொடுக்குறங்க பேர் நம்ம யாருமே 1000 ரூபா கேட்கல. 1000 ரூபா கொடுக்குறங்க பேரில் அதில் பெருமை இது வர நாங்கள் வந்து உரிமை தொகைங்க. அது வந்து இதனால தன்மானத்தோட பெண்கள் வாழ்வாங்க. 1000 ரூபாயும் பல இடத்துல வரலன்னு மக்கள் வேற உதயண்ணா போகிற இடத்துலலாம் கேள்வி கேட்காங்க. இருங்க வந்த உடனே கேட்காதீங்க. அதுவே அண்ணன் வந்து அது ஒரு பெரிய காமெடி தெரியுமா? தான் திருச்சிக்கு பச்சாரத்துக்கு போயிட்டாப்புல உதயண்ணன் போன இடத்துல சின்னத்தை மாற்றி சொல்லி நாங்கள் உள்ளவங்களுக்கும் ஒரே குழப்பமாயிருச்சு. ஜாபர் சாதிக்க பார்த்தாரா ஸ்டாலினை பார்த்தாரான்னு தெரியல. எல்லாருக்கும் பெரிய குழப்பம், உச்சக்கட்ட குழப்பம். அதுதான் யாரை பார்த்தாருன்னு தெரியல. போகிற வழியில் நான் ஃப்ரெண்டு இல்லை, ஜாபர் சாதிக்கு ஃப்ரெண்டு, ஸ்டாலின் ஐயாவுடைய கடைகள் நெருங்கப்பட்டவங்க தான். அப்பா பையன் கடை எலெக்ஷன் முடியுமே தூக்கிடுவாங்க. என்னன்னு தெரியல. இப்போ தூக்கினா அனுதாபல்ல ஜெயிச்சிருவாங்க. அது உண்மைதாங்க. இருக்கு சந்திரமுகி வேட்டை இருக்கு, தூக்கி போயிட்டு வந்தாப்புல அடுத்ததான் இப்போ போனால் அனுதாபல்ல போட்டுருவாங்க. அதனால வெயிட் பண்ணுவாங்க. சரி இந்த மாதிரி அடிக்கிறாங்களா மிரட்டுறாங்களான்னு போட்டு ஐயோ அம்மா கொஞ்சம் பொறுங்க. இப்போ என்ன மேட்ருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ காளிமக்கா அவர்களுடைய அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இவங்க தொங்கிட்டு இருக்காங்க. இது அவ்வளோ தொங்குன்னு போட்டு தொங்குறதுக்கோ அது ஒரு மேட்ரே கிடையாது. இவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். 1000 கொடுத்துட்டே இருக்கீங்க, எதுக்கு இடத்துல 1000 ரூபா கொடுக்குறாங்க, 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஒரு கழுதையோட வேலை என்ன தெரியுமான்னு கேட்டாங்க, பன்னியோட வேலை என்ன தெரியுமா, நாயோட வேலை தெரியுமா கேட்டாங்க. எல்லாம் கேட்டா காளிமக்கா இல்லை, இதெல்லாம் கேட்ட காளிமக்கா, இதெல்லாம் கேட்ட காளிமக்கா ஒரு ஊப்பியோட என்ன வேலை கேட்டால் தான் எங்களுக்கு குறைஞ்சிருக்கும். நீங்க என்னங்க உலகத்துல எங்க சாதாரணமா சங்கிகளுக்கு என்ன விலை கேட்டா ரொம்ப கொஞ்சம் 2 ரூபா, 200 ரூபா, 2 ரூபா. எனக்கு என்னமோ இப்பதாங்க புரியுது. எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன், எங்களுக்கு மட்டும் 200 ரூபாய் கொடுத்துருக்கேன். 1000 ரூபாய் அதுதான் அவங்களுக்கு கோபம். என்ன சம்பளம் வேறு கொடு, இந்த எலெக்ஷனோட ஸ்ட்ரைக் பண்ணுறது. ஸ்ட்ரைக் பண்ணல, அவங்களுக்கு அந்த அது பிராண்டு நேமா இருக்கான். 200 ஊப்பிங்க தான் ரொம்ப பிடிச்சி போச்சான். நீங்க பாருங்க 1000 ஊப்பி நல்லாவா இருக்கு, 200 ஊப்பி நல்லாவா இருக்கு, 200 பாய்ஸ். இப்போதான் என்னதான் 2 ரூபாய்க்கு 1 மிட்டாய் தான் வாங்க முடியும்னாலும் 2 ரூபாய் செஞ்சு சொல்லுறது அவங்களுக்கு பெருமையா இருக்கு. இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுல ஒரு விலை உயரவே அடையாத ஒரு பொருள் என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதா ஒன்று சொல்லுங்களேன். விலை உயரவே உயராது. இப்போ நான் எது சொல்லுங்க, ஏதாவது ஒன்று. குடிக்கிற தண்ணி தான். சரி ரைட்டு, அது ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட ஒரு காலகட்டத்தில் மாறிடும். ஆனால் உடம்பிறப்புகள் அப்போ 200 தான் வாங்குவாங்க. அதுதான் இவங்களுக்கு உச்சக்கட்ட கோவம். அப்போ அந்த குடும்பம் தான் வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் கோவம். என்னங்க நீங்கள் நாங்கள் 200 வாங்கிட்டு இருப்போம், எங்கள் 200 ரொம்ப பிடிக்கும், நீங்கள் என்ன 200 சொல்ல மாட்டீங்க, 1000 வாங்கிங்க, 1000 ரூபாய்க்கு பண்ணுங்கன்ட்டு நாங்கள் 200 பண்ணோம். அதுதான் இவங்களுக்கு கோவமே. அதுதான் அங்கே பிராண்ட் நேம் பிடுங்குறாங்கல்ல. 1000 ஒன்று ப்ரொமோஷன் கொடுக்கு, என்ன ப்ரொமோஷன் கொடுக்குற, நாங்கள் 200 வைப்போம். உதயண்ணா இல்லை, இன்பண்ணாவுக்கு வேலை பார்ப்போம், அப்போ நாங்கள் 200 தான் வாங்குவோம். இன்பண்ணாக்கு துன்பண்ணா பிறக்கும், அப்போ நாங்கள் எங்கள் பிராண்டு நேமுங்க அது துன்பண்ணா. ரெடி ஆயிடணும்னா ரெடி ஆகிக்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு உச்சபட்ச கோபமாக மக்கள் கருதுறாங்க, நம்ம சொல்லலை. அப்படி சொல்லுங்க, மக்களுடைய கருத்தாக. 1000 ரூபாய் மேட்டர்ல என்ன நாம் தமிழர் கட்சி சொல்லுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சில கருத்துக்களை சொல்லி இந்த வீடியோ முடிச்சிருமா? முடிங்க. என்ன நம்ம கருத்து சொன்னா வர காமெடி பண்ணுறோம்வாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நம்ம கருத்து சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் சொல்லி விட்டுருவோம். விஷயம் என்னன்னாங்க, 1000 ரூபாய்க்கு நீங்க ஓட்டு போடுறேன், 1000 ரூபாய்க்கு திட்டங்கள் அறிவிச்சுன்னா 1000 ரூபாய் 1000 ரூபாயை பிடிச்சி தொங்காம வளர்ச்சி திட்ட பணிகள் இந்த 1000 ரூபாய்க்கு பதிலாக ஒரு அணைக்கட்டை கட்டி கொடு. நிறைய செலவானாலும் பரவாயில்ல, ஒரு தொழிற்சாலை கட்டலாம், நிறைய செலவானாலும் பரவாயில்ல. ஏற்கனவே 8 லட்சம் கோடி தமிழக அரசு மேல கடன் இருக்கு, கழுத கூட ஒரு 10,000 கோடி கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, ஒரு அணையை கட்டு. பெருமண்டா இருக்கும். பேர் மேகத்தட்டில் அணையை கட்டுறேன், அவனை தடுக்கிறதுக்கு பதில் அவனை தடுக்கிறதுக்கே போராடுறது. அவனை போராடுற நேரத்தில் ஏற்கனவே இப்போ மழை நாடு முழுக்க வச்சு தண்ணி எங்கே சேமிச்சு இல்லை, எங்க கட்ட இருந்துச்சு, அணையை கட்டு. பள்ளிக்கூட கட்ட நிதி தாங்க அப்படின்னு நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன அமைச்சரவர் கல்வித்துறை பள்ளிக்கு டவுட் வந்துருது. ஏன்னா உதயண்ணா இன்ப நடிகர் பண்ற பாசறை தலைவரான்னு தெரியல இல்லையா, ரிவ்யூ போடுறப்பல அவர் தான் மெயின். அதுக்கு பேர் தான் கல்வி. எங்க பள்ளி கல்வித்துறையத்தில் ஒழுங்காக இருந்திருந்தா இப்போ சமீபத்தில் கிட்ட பள்ளிக்கூடத்தில் இடிஞ்சு விழுந்து 5 பிள்ளைங்க அடிபட்டுருச்சு. ஒரு அயோக்கிய பையன், ஒரு கம்யூனிட்டி பையன், ஒரு கம்யூனிஸ்ட் புரோக்கருங்க வாயை தோண்டி பேசினாங்களா எங்க இப்போ செய்யாருன்னு நினைக்கிறேன், ஊர் சரியா தெரியல. அப்போ இந்த மாதிரி இப்போ நடந்தது 3 நாள் தான் இருக்கும். அந்த அமைச்சர் வந்து கேட்குறப்பல உங்கள் பள்ளியை சுத்தப்படுத்த நீங்கள் நிதி தாருங்கன்னு கேட்காரு. அந்த 1000 ரூபாய் அதுக்கு போடுரு, இவனை யாருக்கு எடுத்தா நாங்கள் முன்னேறுவோங்கிற கல்வியை முன்னேற்ற நாங்கள் முன்னேறிக்கிட்டு தான்.
ஏன்னா அரசு பேருந்துல பெண்கள் இலவசம் தராங்கிற பிரேக் பிடிக்க மாட்டேங்குங்க. அது ஸ்டாலின் பஸ்ஸுங்க எங்கேங்க இப்போ புதுசா ஸ்டாலின் பஸ் இன்னும் அப்பா வீடு காசு வாங்கி அழகா ஓட்டிட்டு இருக்க மாதிரி மக்கள் காசு அவர் பஸ்ஸா வச்சுக்கிட்டோம். நான் சந்தோஷமா இருக்கட்டும், அவர் பஸ்ஸா வச்சுக்கிட்டுமே. ஓட்ட பஸ்ஸா இருக்கீங்களா? அதுவும் ஓட்ட போற கார் நல்லா இருக்கும், பையன் போற கார் நல்லா இருக்கு, ஹம்பர் கார் இருக்கு. அவர் பஸ் மட்டும் ஓட்ட விடல இருக்கு. ஓட்ட விட சொல்றேன். அவர் பஸ்ஸாவே இருக்கட்டும். அந்த போக்குவரத்து ஊழியர்கள் சம்பளம் வச்சு கொடுக்குற பஸ் பூரா டெப்போல் இருக்கிற பஸ்ஸை பூரா கொண்டு அடமான சம்பளம் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பணிமனைகளை அடமான வச்சு சம்பளம் கொடுத்துருக்கேன். இல்லையா இருக்கு இல்லைன்னு ஒருத்தங்க ஒரு பணம் சொல்லு. எல்லா பஸ்ஸும் அடமானத்துக்கு முன்னாடி சம்பளம் கொடுக்குறாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. இந்த 1000 ரூபாய் அதுக்கு போட்டுரு. அட்லீஸ்ட் போக்குவரத்து டிபார்ட்மெண்ட் நட்டத்துல இருந்து மீண்டு வரட்டும். மின்சாரத்துறையில போடு, உற்பத்தியில பெருக்கு. அதான் இருக்க மாட்டேங்க வீட்டுல தான் அணில் வயிறு போயிருக்குங்க. அவரே போயிட்டு சரி. டாஸ்மார்க்ல வின் வீரன் ஒரு சரக்கு அறிமுகப்படுத்துற புதுசா. வின் வீரனா வெறும் வீரனா? அது குடிச்சோன்னா வின் வீரன் ஆயிடுவாங்க. அதான் வீரன். அது மெய்ட் இன் தமிழ்நாடு, சேல் ஒன்லி ஃபார் தமிழ்நாடா. எப்படி நீங்க ஆட்சிக்கு வந்து நீங்க கம்பெனி தொடங்கிட்டாங்க, அதேதான் அந்த விஷயத்துல இருக்கு. அப்ப இந்த வீரனுடைய சரக்குல 10 ரூபாய் ஏத்துற 20 ரூபாய் ஏத்துற இல்ல, அது குடிமக்களை வேற அது பாதிக்க வைக்கிற. அந்த கடையை மொத்தம் விட்டு வேற ஒரு இது செய்யலாம், ப்ராடக்ட் செய்யலாம் கவர்மெண்ட். இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்க கவனம் செலுத்தணும் அப்படின்றத தான் நாம் தமிழர் கட்சி சொல்ல வருது. இவங்க என்ன பண்றாங்க, இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவன்ற வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிறாங்க, மற்றதை பேச மாட்டாங்க, பேசக்கூடாது. ஏன்னா அதை வச்சு எனக்கு இன்னொரு என்னன்னா, அந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவன்ற அந்த ஒரு 3-4 செகண்ட் வார்த்தையை மட்டும் கவனிச்சு இவ்வளவு நேரம் 7 செகண்ட் பிறந்தவங்க 7 செகண்ட் வார்த்தையை மட்டும் கவனிச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல. மணிக்கணக்கா அவங்க பேசியிருக்காங்க. அதுல இவன் நல்ல கத்து சொல்லிப்பான். அப்ப அவ்வளவு தெரிஞ்சு இந்த 7 செகண்ட் மட்டும் கவனிக்கிறான்னா அவன் மனநிலை என்னவா இருக்கும்? 7 செகண்ட் பிறந்தவன் குத்தங்கிற சொல்றதுல புரியா இருக்காங்க. அவங்க நல்லதை பத்தி யோசிக்கவே இல்லை, மன நோயாளிகளா இருக்காங்க பாதி பேர். அதனாலதான் இவங்களை வந்து 200 ரூபா ஒப்பிங்கிறாங்க. அதேதான். சரி, எது எப்படிவங்க நாங்க இவ்வளவு நாள் 7 செகண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கடிகால தான் போட்டான் கிறுக்கு பையன். 7 செகண்ட் பிறந்தவன் 2 செகண்டுக்கு வந்துடுவோம்லாம். அவன் அது பேர் தான் சொல்ல, ஆளுநர் என்னை மட்டும் எதிர்த்தார், என்னை மட்டும் முறைத்தார் மானே. சரி ரைட்டு. எது எப்படிவங்க நீங்க சப்ஸ்கிரைப் போனது வரைக்கும் நாங்க வந்து வீடியோ போட்டுட்டே இருப்போம். நன்றி.